வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை, இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை கத்தார் மகளிர் மன்றத்திற்கும் பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கும், இணைய வழியூடாக என்னை அறிமுகப்படுத்திய சுதா செந்தில்குமார் அம்மா அவர்களுக்கும், நித்யானந்த தவம் வழிநடத்திய அம்பிகா அம்மா அவர்களுக்கும், இணைந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கும் சித்ரா ராமு அம்மா அவர்களுக்கும், ரேவதி அம்மா அவர்களுக்கும், ராம ரத்னம் அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். வேதாத்திய நாட்காட்டி வழியாக நமக்கு இன்றைய பொன்மொழியை அளித்த பேராசிரியர் ஆனந்தராஜா ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, குருவே துணை, வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை இந்த 2026 முதல் வாரத்துல முதல் சிந்தனை தன்னம்பிக்கை என்ற தலைப்புல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதற்காக தான் இந்த தலைப்பு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கு தன்னம்பிக்கை, இல்லாம யாருமே இல்லை. தன்னம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறதுனாலதான் நம்மளாம் மனவளக்கலைக்குள்ள இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த தன்னம்பிக்கை அப்படின்னா ஆங்கிலத்துல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் அஷூரன்ஸ், மொரல், லோக்கல் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஃபெய்த் அப்படிங்கிறது நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை. இப்போ தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மீது, நம்மளுடைய அறிவாற்றல் மீது, நம்மளுடைய திறமை மீது, நம்மளுடைய குரு மீது நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை. இறை வேறு குரு வேறு இல்லை, இறை அரூபமானது, குரு உருவமானது. அப்போ குருவாற்றல் மீது எப்ப நம்ம தீட்சை பெற்றோமோ, மனவளக்கலைக்குள்ள வந்தோமோ, அப்போல இருந்தே நமக்குள்ள இறை குரு நமக்குள்ள பிரவேசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு நம்ம டோட்டலா சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னாலே மகரிஷி நமக்குள்ள சுக்கமமாக இருந்து வழிகாட்டுறத நம்ம முழுமையாக அந்த நம்பிக்கை அவங்க மேல நாம வைக்கணும். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் நம்ம எல்லார் மேலயும் நம்ம நம்பிக்கை வச்சு பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லார் மேலயும் ஒரு சந்தேக பார்வையோட இது இருக்கும். அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய மன உறுதி, நம்ம மேல உள்ள பலம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய ஃபிளாஸ் சரி பண்ணிட்டு, குறைகளை சரி பண்ணிக்கிட்டு, நம்மளை சீர்திருத்தம் பண்ணிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், நம்மளுடைய நல்ல சொற்கள், நம்மளுடைய நல்ல செயல்கள் மீதான நமக்கு உண்டான நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. அப்போ இந்த இறை நம்பிக்கை, குரு நம்பிக்கை, தைரியம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெய்யறிவு, உண்மை, ஒழுக்கம், கடமை, கண்ணியம், சுய கட்டுப்பாடு, 5 அளவு முறை, இது எல்லாமே இந்த தன்னம்பிக்கைக்குள்ள அடக்கம் பெறும். அப்போ நம்ம திறமைகள் அப்படிங்கும் போது, நம்ம தீட்சை பெற்று தவம் செய்ய 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சரி என்ன, தவறு என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது, தற்சோதனை செய்து வரும்போது நமக்குள்ள தூய்மை மிளற ஆரம்பிக்கும். அப்போ தூய்மை நமக்குள்ள ஓங்க 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள், அந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாமே அடிபட்டு போகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம யார்கிட்ட பேசினாலும் இந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு செல்கள்லயும் நமக்கு பதிவாகி நமக்குள்ள அந்த நிறைகள் ஓங்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாகவும், பணிவாகவும், கருணையாகவும், நம்மளால மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் நாம எல்லார்கிட்டையும் பேசுவோம், பழகுவோம். ஓகே, இப்போ இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய தைரியம், துணிச்சல், நம்மளுடைய மன அழுத்தத்தை நீக்கிறது, நம்மளுடைய பயம், தோல்வியை முறியடிச்சு நம்ம மேல வர்றது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சுய எழுச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப நம்மளுடைய இலக்குகளை அடைய உதவுவதுதான் தன்னம்பிக்கை. நம்ம எல்லாருக்கும் அந்த முழுமை பேரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இறை உணர்வு. அந்த இறை உணர்வு எல்லாருக்கிட்டையும் வந்துடுச்சா அப்படின்னா எல்லாருமே ப்ராசஸ்ல இருக்கிறோம். நமக்குள்ள அந்த தூய்மை உணர உணர இறை உணர்வு நம்மளால ஃபீல் பண்ண முடியறதையும் நம்மளால உணர முடியும்.
அப்போ நம்ம வந்து இந்த இலக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய லட்சியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அந்த கனவுகளை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னா, அதுதான் உண்மையான வழி, நேர்மையான வழி, தன் மீது உண்டான நம்பிக்கை வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு சின்ன கதை மூலமாக இந்த தன்னம்பிக்கையை சொல்லலாம்னு பாக்குறேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். அப்போ தரையை துடைத்து காட்ட சொன்னாங்க. நல்லாவே துடைச்சாங்க. இப்ப சின்னதா ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. கடைசியில அவனுக்கு வந்து ரிசல்ட் சொல்லணும் இல்லையா? அப்போ அதுக்கு உன்னோட இமெயில் அட்ரஸ், இன்டர்நெட் எல்லாம் என்ன இமெயில் அட்ரஸ் கேட்டாங்க. இமெயிலா? எனக்கு அதுவும் தெரியாது, இன்டர்நெட்டும் தெரியாது அப்படின்னு உடனே, கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்கிற விரும்புறவனுக்கு இமெயில் அட்ரஸ் கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப வேலை இல்லை அப்படின்ன உடனே அவனுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு புரியல. கையில 10 ரூபா தான் இருந்துச்சு. அதை கொண்டு மார்க்கெட்ல வெங்காயம் வாங்கினானா பக்கத்து குடியிருப்பு பகுதியில கூவி கூவி வித்தா 10 ரூபாய்க்கு லாபம் கிடைச்சது. மறுபடியும் வெங்காயத்தை வித்தா. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 லாபம் வச்சு பெரிய வெங்காய வியாபாரியா ஆயிட்டான். அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு வங்கி கணக்கு திறக்கிறதுக்காக அந்த திறப்பு சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் வந்து இவன் தான் பெரிய பிசினஸ் மேனா ஒரு வியாபாரியா வந்துட்டானே அப்படின்ட்டு அவன்கிட்ட பேச வந்தாங்க வங்கி கணக்கு ஓபன் பண்றதுக்காக. அப்ப உடனே அவனுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டாங்க. உடனே வியாபாரி வந்து இமெயில் முகவரி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது, இமெயில் இல்லாமலே இந்த காலத்துல இவ்வளவு முன்னேறிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப உங்களுக்கு மட்டும் அப்ப இமெயில் இன்டர்நெட் எல்லாம் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த வெங்காய வியாபாரி சொல்றாங்க, இருந்திருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தயை தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படக்கூடாது, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எண்ணி நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமா புரியுது. நம்பிக்கை வழிகாட்டும், ஒளி ஊட்டும், தன்னம்பிக்கை வளம் கூட்டும், நலம் காட்டும், நம்மளுடைய அயரா விழிப்புணர்வுல நம்மள வந்து கூட்டி செல்லும். அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு பாடல் கூட இருக்கு. கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, விடியாத இரவாத நாளும் இங்கு இல்ல. இந்த பாட்டு வந்து நமக்குள்ள எந்த ஒரு பயமோ கவலையோ இருந்தா கூட இந்த கலங்காத, இந்த இல்ல இல்ல இல்லங்கிற வார்த்தைகள் வேணும்னா அப்படி இருக்கும். ஆனா அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இசையும் வந்து நமக்கு ஒரு இதமானதாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இந்த பாடல் வரிகள்ல எல்லாமே வந்து நிறைய அர்த்தம் புதிந்த வார்த்தைகள் தான். இந்த பாடல்கள் நம்மள வந்து உற்சாகம் ஊட்டுறதாகவும் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த பாட்டை பார்த்தா, அந்த சிச்சுவேஷனை பார்த்தா நமக்குள்ள ஒரு எழுச்சி வரும். சோ இது இப்போ நம்ம நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படின்னும் போது ஏன் தோல்வி வருது, ஏன் கவலை வருது, ஏன் கஷ்டம் இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த தன்னம்பிக்கையை வளர்க்கறது எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய கேப்பபிலிட்டி, நம்மளுடைய திறமைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பலம் என்ன அப்படின்னு யோசிக்கணும், நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறதையும் யோசிக்கணும். அப்போ நம்ம சின்னதா டாஸ்க், இப்போ ஒன்னும் சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல டெய்லி ஒண்ணுன்னா கிளீன் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு, நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம தனி மனித அமைதிக்கு மகரிஷி சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பயிற்சி முறைகள், நம்மளுடைய உடற்பயிற்சி, உளப்பயிற்சி. அப்ப இதை நாம வளர்த்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய பயம் எல்லாம் விலகும்.
ஒரு ஒரு காலத்துல ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஃபீட்பேக் சொல்ல கூப்பிட்டாங்க அகத்தாய்வு பயிற்சியில. அப்ப எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது, ஒரு ஏதோ ஒரு பயம். ஏன்னா அப்ப நமக்கு மனவளக்கலை புதுசு, தெரியாது. அப்படின்னும் போது இப்பதான் கத்துக்கிறோம், பெருசா நம்ம ஒன்னும் தவம் பண்ணதில்ல, தற்சோதனை பண்ணிடல அந்த சமயத்துல. அப்ப அந்த ஆரம்ப காலகட்டத்துல பேசும்போது நான் ஏதோ ஒரு 2 வார்த்தை நானும் சொல்லி அதோட நான் நிப்பாட்டிட்டேன். பட் இப்ப நம்ம இவ்வளவு சிந்தனையை கொடுக்கிறோம், இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எது கொடுக்குது அப்படின்னா, நமக்கு பேசிக்கான ஒரு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஆகினை துரியம் 2மே அப்புறம் சாந்திதம், இந்த 3மே நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னா தன்னால தைரியம் வந்துரும் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்துல நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு சமயமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்கும் வராம இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள கலங்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னாலும் அதை தாண்டிய அந்த இறை அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அந்த இறை அறிவு அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து அந்த கலங்கங்களை போக்குறதுக்கு உண்டான அறிவையும் அதுவே கொடுக்குது. இப்ப நமக்குள்ள இப்ப இறை அறிவும் இருக்கு, குருவும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நமக்குள்ள. அப்ப உயிர்கலப்பா இருக்கும் போது இந்த தவம் செய்ய செய்ய, தற்சோதனை செய்ய செய்ய நமக்குள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா மாத்தாலே போதும். அப்போ இந்த தோல்வி எல்லாம் எப்படி வெற்றியா மாத்துறது? நம்ம தோல்வி அப்படிங்கிறது ஃபெயில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கே ஒரு அந்த ஃபெயில், FAIL, அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல், அதாவது நம்ம கத்துக்க கூடிய விஷயத்துல முதல் முயற்சி தான் இந்த ஃபெயில் அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு நெகட்டிவ் அவுட்கம் கிடையாது. இது நம்மள நாமே அதாவது பலவீன செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய வலிமையோ நம்மளுடைய சக்தியோ பலம் இழக்க செய்யக்கூடிய விஷயமும் இந்த ஃபெயில் அப்படிங்கிறது கிடையாது. இத நான் நிறைய யோசிக்கும் போது ஃபெயில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்மளா யோசிக்கும் போது ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் லெசன் அப்படின்னு வருது. எனக்கு உள்ள தோணுச்சு, இப்ப ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் லார்ட், கடவுள் நமக்குள்ளேயே அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்திய தன்னடக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஃபெய்த் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் லவ் அப்படின்னு தோணுச்சு. ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வென்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு தோணுச்சு. ஃபெய்த் ஆல்வேஸ் இக்னைட் லைட். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ். அப்போ இது நம்ம யோசிக்க சிந்திக்க நமக்குள்ள ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப எங்க சுரக்குது? அப்ப நமக்குள்ள இத்தனை விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறது நம்மள நாமே உணரும் போதுதான் நமக்கு தெரியுது. இப்ப யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க எப்படி பண்றாங்க, அவங்க என்னெல்லாம் வாங்குறாங்க, அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, இவங்க காரை வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டை வாங்கிட்டாங்க, அவங்க பையன் கோல்டு மெடல் இதெல்லாம் இன்னும். அப்போ நமக்குள்ள நாம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, நேத்து நான் எப்படி இருந்தேன், நேத்துல இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இருக்கேன். இப்போ இதுதான் நம்ம கம்பேரிசன் பண்ணணுமே தவிர மத்தவங்கள கம்பேர் பண்ணவே கூடாது. சோ நம்ம வீட்லயே கூட குழந்தைங்களோட மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பழகுறோம். ஆனா அது அந்த மாதிரி கம்பேரிசனே கூடாது. நேத்து நீ இந்த அளவுக்கு நீ கம்மியா மார்க் வாங்க, இன்னைக்கு நல்ல மார்க் வாங்கிருக்க, வெரி குட் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்ப நேத்து நீ இப்படி இருந்தே இன்னைக்கு அழகா பண்ற அப்படின்னு பிள்ளைங்களை அவங்களுக்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாம ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்கள டீஆக்டிவேட் பண்ற மாதிரி, டிமோட்டிவேட் பண்ற மாதிரியோ இல்ல அவங்கள தாழ்த்தி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளர்க்குற மாதிரியோ நம்ம ஒரு காலமும் இருக்கக்கூடாது. இல்ல வீட்டுல உள்ள பெரியவங்களை நினைச்சு அப்படியே அந்த ஜீன் அப்படியே வருது அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோ எல்லாருக்குள்ளயுமே ஒரு யுனிக் குவாலிட்டி இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு யுனிக் கேரக்டர் இருக்கு, அவங்களுக்குள்ள யுனிக் டேலண்ட் இருக்கு. அப்படிங்கறத நாம அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறதுக்கு நாம காரணமா இருக்கணுமே தவிர எந்த காலத்திலயும் நாம
அத குறை சொல்ற மாதிரியோ இல்ல அவங்க தப்பே செஞ்சாலும் அத தப்ப அது எப்படி சரி பண்ணணும், அது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள் தான் நான் சொல்லணும். அந்த உடைச்சிட்டாங்க, ஏதோ ஒண்ணு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க இல்ல குப்பையாக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களே கிளீன் பண்ண வைக்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தான் செஞ்ச தப்ப தான் திருத்திக்கணும் அப்படிங்கறது அப்பதான் அவங்களுக்குள்ள வரும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை விதைய கொடுக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம அவங்களுக்குள்ள கொண்டு வரணும். இப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறது நம்ம நம்ம கம்பேரிசன் அப்படிங்கறது நாம தான் கண்டுபிடிச்சுக்கணும். இது இங்கிலீஷ் வார்த்தைகள் மேஜிக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதான் எல்லாமே ஒரு ப்ரொஃபசர் கிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க, எனக்கு எதை பார்த்தாலும் எனக்கு கோபமா வருது, எதை பார்த்தாலும் நெகட்டிவா தோணுது, நான் ஏன் இன்னும் முன்னேறாம இருக்கிறேன், எதை பார்த்தாலும் எனக்கு எனக்கு ஃபெயில் மார்க்காவே வருது, எனக்கு நெகட்டிவாவே தோணுது, நான் ஏன் வாழ்றேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் இப்படின்னு ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட் சொல்லும் போது ப்ரொஃபசர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நீ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளின் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல ரிச் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், புவர் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், இப்ப பாஸ் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், ஃபெயில் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், லவ் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், ஹேட் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், குட் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான், ஈவல் அப்படிங்கறதும் 4 எழுத்து தான். இதெல்லாம் 4 லெட்டர் வேர்டு. இது பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவ் வேர்ட்ஸும் இருக்கு. அதே மாதிரி 5 லெட்டர் வேர்டு. ஒயிட் அப்படிங்கறதும் 5 லெட்டர் வேர்டு, பிளாக் அப்படிங்கறதும் 5 லெட்டர் வேர்டு, அபவ் அப்படிங்கறதும் 5 லெட்டர் வேர்டு, பிலோ அப்படிங்கறதும் 5 லெட்டர் வேர்டு, ஹாப்பி அப்படிங்கறதும் 5 லெட்டர் வேர்டு, ஆங்கிரி அப்படிங்கறதும் 5 லெட்டர் வேர்டு, ரைட்டும் 5 லெட்டர் வேர்டு தான், ராங்கும் 5 லெட்டர் வேர்டு தான். இப்போ இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதே மாதிரி 7 லெட்டர் வேர்டு. சக்சஸ் அப்படிங்கறதும் 7 எழுத்து, ஃபெயிலியர் அப்படிங்கிறது 7 எழுத்து, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது 7 எழுத்து, எனிமீஸ் அப்படிங்கிறது 7 எழுத்து. இப்ப 9 லெட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னா பெர்மனன்ட் அப்படிங்கறதும் 9 எழுத்து, டெம்பரரி அப்படிங்கறதும் இதெல்லாம் அதாவது நிலையானது அப்படிங்கிறது தற்காலிகமானது. இப்ப 8 லெட்டர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படிங்கிறது 8 லெட்டர் வேர்ட், நெகட்டிவ் அப்படிங்கிறது 8 லெட்டர் வேர்ட். அப்ப நல்ல சொற்கள் அப்படிங்கிறது நேர்மறை சக்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, எதிர்மறையான சொற்கள் எதிர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒரே அளவுல, அதாவது ஒரே ஹாப்பி, ஆங்கிரி, ரைட், ராங், சக்சஸ், ஃபெயிலியர், ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸ் எல்லாமே எண்ணிக்கையில ஒரே மாதிரி இருக்கு. பட் அது நாம அதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்கும் போது அவன் தெரியலையே அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நாம எப்படி பாக்குறோம் ஒரு விஷயத்த, நம்ம எந்த ஆட்டிடியூடோட பாக்குறோம், எந்த மனநிலைமையோட பாக்குறோம் அப்படிங்கறதுதான். எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்கு, பிளஸ் அண்ட் மைனஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை. சோ மகரிஷியுடைய பார்வையில பார்த்தா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவா வச்சுக்கிட்டா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றது நெகட்டிவா வச்சுக்கலாம். எப்படி இதை நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு உள்ள சத்தா பிரிஞ்சு 7 தாதுக்களா மாறி ஜீவவித்து குழம்புவா மாறி அதுக்கப்புறம் தேவையில்லாத கழிவாக, மலமாக, சிறுநீராக, வியர்வையாக, இந்த அடக்கப்படாத சக்தி ஒரு 14 இருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் தானாவே டிட்டாச் ஆகி வெளியேற மாதிரி, அதெல்லாம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக மாறுற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்களையும் வெளியே தள்ளுது அப்படிங்கறத நாம இந்த இடத்துல ஃபெயிலியர் அப்படிங்கறத நாம நினைச்சுக்கலாம். அப்போ நம்ம ஒரு ஸ்டெப் மேல போகணும் அப்படின்னா அந்த ஃபெயிலியரை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு. எல்லாம் அதாவது படிக்கட்டா மாத்தணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வைக்கும் போது மேல ஏறணும். கன்சிஸ்டன்டா நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்ல உண்மைத்தன்மையோட இருக்கணும், நேர்மையோட இருக்கணும், அறவழியில வாழணும், அளவு முறையோட இருக்கணும். இதெல்லாம் நம்ம கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியம், உடல் நலத்தை பேணி நம்ம மனசை செம்மையா வச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம பாதையில அதே மாதிரி சீரா போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இறை சக்தி நமக்கு கண்டிப்பாக ஒத்துமுதயமா இருக்கும், இயற்கை நமக்கு ஒத்துமுதயமா இருக்கும். இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையா நாம பார்க்கலாம். சரி, இது எப்படி நாம வளர்த்துக்கிறது? அப்ப சக்தி தரும் வார்த்தைகள் அப்படின்னா என்ன?
நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய சங்கல்பமும் இரண்டொழுக்க பண்பாடும் அருட்காப்பும் ஒவ்வொன்றுமே சக்தி தரக்கூடியதுதான். ஆனா இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள நம்மள நாமே ஊக்கப்படுத்திக்கணும். மத்தவங்க தான் ஊக்கப்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்ல, நம்மள நாமே ஊக்கப்படுத்திக்கலாம். எப்படி? என்னால முடியும் அப்படின்னு சொல்றது. நான் சக்தி உடையவள், ஆற்றல் மிக்கவள், சாதனை புரிபவள், நான் அன்பானவள், நான் மகிழ்ச்சியோட இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன், நான் தன்னம்பிக்கையோட இருக்கேன், நான் வெற்றி பெறுவேன், நான் சிறந்தவள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்னா நம்ம வேர்ட் ஃப்ரேம் பண்ணும் போது இப்படி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாங்க, ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் த வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த மாதிரி நிறைய அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நமக்குள்ள சொல்ல 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 அது நமக்குள்ள ஒரு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் எழுச்சியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எழுச்சி கொடுக்க கொடுக்க நம்ம ஒண்ணு ரொம்ப சிம்பிள். நான் என்னோட இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் எடுக்கிறேன் இல்லையா, இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல வார்த்தை தான், இப்போ உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க குழந்தைங்களோ கோவப்படுறாங்க, உங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க, உங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா கோவப்படாதீங்க, அவங்கள நேசிங்க. இது ஏன்னா நம்ம கருமைய தூய்மைக்காக நம்மளுடைய சூழ்நிலை உறவுகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்போ அவங்கள ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க மேல ஒரு வெறுப்பு வராம காத்துக்கிறதுக்கும் நமக்குள்ளயும் அந்த வெறுப்பு வராம இருக்கிறதுக்கும், இன்னொன்னு இந்த ஐ லவ் யூன்னு சொல்லும் போது எனக்கும் அவங்களுக்குமான அந்த இணக்கத்தன்மையை அதிகப்படுத்துவதாகவும் அமையும். அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் குறையும், அந்த கோப வார்த்தைகள் எல்லாம் அன்பா மாறும். நம்ம துரியத்துல இன்னும் சொல்ல போனா சாந்தியில இருந்தோ இல்ல துரியத்துல இருந்தோ அந்த நினைவை செலுத்தி வாழ்த்தும் போது அவங்களுக்குள்ள நேரடியாக பெனிட்ரேட் ஆயிட்டு அந்த நேரத்துல எனக்கு கோபம் தான் வருது அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க மூலாதாரத்துல மைண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே அந்த உயிர் மையத்துல இருந்து தான் எழுச்சி பெற்று வருது. அப்போ உடனே அந்த இடத்துல நீங்க போக்கஸ் பண்ணிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிம்பிளா இதை சொல்லுங்க. வேற எதையும் சொல்ல முடியல அப்படின்னா மனசுக்குள்ள இதை சொல்லுங்க. இதெல்லாம் வாழ்க வளமுடன் சொல்லும் போது அந்த சூழ்நிலையினுடைய கடினமான தன்மை மறைஞ்சு அந்த சூழ்நிலைய இதமாக்க மாத்திடும். சோ அவங்களுக்குள்ள கோபம் குறைஞ்சிடும். நீங்க சொல்ல சொல்ல வாழ்க வளமுடன் சொல்ல 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 அமைதியான ஒரு சூழ்நிலை மாறும். உங்க மனசு முதல்ல ஹீல் ஆகும். இப்போ நம்ம மனசு முதல்ல ஹீல் ஆகும், இதமாகும், அவங்கள மன்னிக்க கூடிய மாண்புகள் வளரும் நமக்கு. இதெல்லாம் நம்ம தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய விஷயங்கள். அப்ப கோபம் குறைஞ்சதுன்னா நமக்குள்ள நம்மளே தன்னம்பிக்கை வளரும். இப்ப நல்ல வார்த்தைகள் நேர்மறையான சொற்கள் இதெல்லாம் தெய்வீகமானவை. அப்போ அது நம்மளுடைய சூழ்நிலையை நல்ல விதமாக ஒத்துமுதியமாக மாற்றும். நம்மளுடைய எண்ணங்கள் அதற்கு முதன்மையானவை. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள்ல தான் இருந்து சொற்களாகவும் செயல்களாகவும் மலருது அப்படின்னும் போது நம்மை நாம ஊக்கப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்ல ஈடுபடணும். அப்போ அது நம்மளுடைய மனச்சோர்வை போக்கும், மன தைரியத்தை உண்டாக்கி இலக்கை அடைய உதவும். அப்ப வார்த்தைகள் அப்படின்னும் போது நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணத்தின் வெளிப்பாடாக நேர்மறை விளைவு வேணும்னா நேர்மறை எண்ணங்களை நினைக்கணும். அப்போ என்னால் முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் அப்படின்னு சொல்ல 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 அந்த முடியாது அப்படிங்கிற அலை தன்னால வெளியேறிடும் நம்மளை விட்டுட்டு. அப்புறம் மகரிஷி கொடுக்கக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கு. நான் முடிஞ்சா அதை ஷேர் பண்றதுக்கு பாக்குறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சந்தேகத்திற்கு பதில், அதாவது இது சந்தேகம் அப்படின்னா அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது பாசிட்டிவான வேர்டு. இப்போ கனவு பகலில், இது எல்லாருக்கும் தெரியுதா? வாழ்க வளமுடன். தெரியும் நினைக்கிறேன். தெரியுது டிஸ்ப்ளே. நன்றிங்கம்மா. ஓகே. அப்ப இந்த பாடல் கனவு பகலில் காண்பதொக்கும் இந்த கற்பனைக்கே எட்டாத திட்டம். மகரிஷி நிறைய எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி எழுதும் போது இந்த உலக சமாதான திட்டம்லாம் எழுதியிருக்கும் போது இதெல்லாம் கற்பனைக்கே எட்டாத திட்டம், இதெல்லாம் வேலைக்காகுமா அப்படின்னா நிறைய பேர் அவங்க டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்க. இப்ப தனது கருத்துயர்வுக்கு ஏற்ப பேசி தர்க்கிக்கும் நண்பருக்கு எடுத்து சொல்வேன். அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஆர்கியூ பண்றாங்க. இப்போ உனது கருத்துக்கு எட்டாது
உன்னுடைய கருத்துக்கு வந்து இது புரியாதுப்பா. ஏன்னா இவங்க வந்து டெல்டா வேவ்ல இருக்காங்க. அந்த அலை நீளத்துல இருந்து அவங்க நார்மலுக்கு வந்து பிரபஞ்ச, அதாவது தீட்டா வேவ்க்கு வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த அலை நீளத்துக்கு அவங்களால வர முடியாது. ஏன்னா இவங்க வந்து தெய்வீக நிலையில இருந்து பேசுறாங்க. அந்த அலை நீளம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா குறைய பாக்குறாங்கனாலே அவங்க இமோஷனல் பீட்டா லெவல்ல தான் இருக்காங்கன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப தனது கருத்துயர்வுக்கு ஏற்ப பேசி தர்க்கிக்கும் நண்பருக்கு எடுத்து சொல்வேன், உனது கருத்துக்கு எட்டாது உன் வாழ்நாளில் உருவான நிகழ்ச்சிகளை எண்ணிப்பாரீர். மன உறுதி கொண்டு எதிர்பார்த்திருந்தவற்றில் மாறியதும் உண்டன்றோ. இதற்கு என்ன சொல்வது? அவங்க லைஃப்ல நிறைய சிச்சுவேஷன் சேஞ்சஸ், நிறைய நெகட்டிவ்ல இருந்து நிறைய பாசிட்டிவா மாறி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க. சோ இதுதான் நம்ம ஒவ்வொரு எப்படி நம்ம மாத்தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்ப வரும்? அந்த தன்மாற்றம் அப்படிங்கிறது நம்மள நாமே செதுக்கி 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 நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறது, தூய்மைப்படுத்திக்கும் போதுதான் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வரும். அப்போ அடுத்தது இப்ப இன்னொரு பாடலும் பார்க்கலாம். உணர்வும் நிறைவும். இதுதான் இயல்பறிதல். நம்மளுடைய இயல்ப புரிஞ்சுக்கிறது. இயல்பூக்க நியதின் மகரிஷி பாடல் கொடுத்திருப்பாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். இதுதான் இயல்பூக்க நியதி. அதாவது நம்ம எதை நினைக்கிறோம், எதை பாக்குறோம், எதை பேசுறோம், இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்ணுக்குள்ள அது வரும். கொஞ்ச நேரம் ஜன்னல் கம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தா அதனுடைய அந்த தாக்கம், அந்த இம்ப்ரெஷன் நம்ம கண்ணுக்குள்ள வரும். சோ அப்துல் கலாம் நினைச்சா அப்துல் கலாம் வராங்க. இப்போ ஏதாவது ஒரு கொய்யா மரத்தை நினைச்சா நமக்கு கொய்யா மரம், தென்னை மரம்னா தென்னை மரம் நமக்கு வருது. ஏன் வருது, எப்படி வருது? எல்லாமே அலை வடிவுல நமக்குள்ள பதிஞ்சிருக்கு. ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருச்சு, ஏற்கனவே பார்த்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். அது நமக்குள்ள மூளை வடிவுல இருந்து உள்ள கர்மயத்துல போய் ரெஜிஸ்டர் ஆகி உட்கார்ந்துருக்கு. சோ இது நமக்கு இப்ப திரும்ப வந்து ஏதாவது இது சுருக்கமா ஆயிடுச்சு, இப்ப திரும்ப விரிச்சு காட்டுது. இப்போ சுகதுக்கம் அனுபவித்தேன், எல்லாமே அதாவது இன்பம் துன்பம் எல்லாமே அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன். நம்மளுடைய நாலேஜ் நம்ம வந்து கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி, இது சுய அறிவால் அப்படிங்கிறது தான் இங்க தற்சோதனையால நம்ம தற்சோதனையில நாம நம்மள ரியலைஸ் பண்றது. அப்போ ஆராய்ந்தேன் முடிவு காண, இதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு சுய அறிவால் ஆராய்ந்தேன், சுகதுக்கம் உடலியெங்கும் அறிவில் கண்டேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானும் ஒவ்வொரு செல்லும் இயங்கக்கூடிய அறிவில் கண்டேன். பார்த்தாங்க இதெல்லாம். சூட்சுமமாய் மனம் குவித்து ஒடுங்கி நின்று, அப்போ மனம் குவித்துனா எங்க போக்கஸ் பண்றோம், நம்ம மெடிடேஷன் பண்றோம். சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன், சைலன்ஸ்ல போயிட்டாங்க. அப்ப சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். சொரூபத்தில் அறிவு நிலை, அதாவது உருவத்தில் அங்க இருப்பு நிலையா இருக்கிறது, அதுதான் பேரறிவு. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இவ்வளம் நான்கும் இணைந்த இப்பெருவெளியே தெய்வமாம் அப்படிங்கிறது தான். அந்த அரூப நிலை தான் இறை அறிவாக உள்ள இருக்கு. அப்ப உருவத்துல இருக்கக்கூடியதெல்லாம் தெய்வம் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சுகதுக்க சுழல் தாண்ட முறை கேட்போர்க்கு இந்த சுழற்சியிலேயே கஷ்டம் நஷ்டம் இப்படியே இருக்கிறோமே, இதுக்கு எப்பதான் விடிவு காலம்? எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து, ஆனா எல்லாரும் இன்பத்தை அனுபவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். கஷ்டம் வரும்போதுதான் எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறோம். அப்ப இன்பம் துன்பம் இதெல்லாம் தாண்டி அமைதி பேரின்பம் கிடைக்கணும், இந்த விளைவுகள் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன அப்படி கேட்கிறவங்களுக்கு சொற்குறிப்பால் கட உள் என சுருக்கி சொல்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உள்ளே கடை, உள்ளே கடந்து பாரு, அப்போ உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம எப்ப நம்ம இன்வர்ட் ஜர்னில உள்ள போறோமோ அப்பதான் நம்மளை நாமே அறிந்து கொள்ள முடியும், நம்மளை நாம தூய்மை செய்து கொள்ள முடியும். அப்பதான் நமக்குள்ள இருந்து தன்னம்பிக்கை வரும். அப்போ சோர்வடையுது, நமக்கு கவலை வருது அப்படின்னா, கவலையை பத்தியே நீங்க யோசிக்கிறீங்களா? நல்ல தவம் செய்யும் போது, தற்சோதனை செய்யும் போது, இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இதோட நான் இதோட முடிச்சுக்கலாம், நிறைவு பண்ணிக்கிறேன்.
நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னா, ஆசைகள் அப்படின்றது ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு அது செயலாக்கறதுக்கு திட்டமிடணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எப்படி ஃபர்ஸ்ட் என்ன ப்ரையாரிட்டி, நமக்கு இப்ப என்ன தேவை, என்ன ஆசையை முதல்ல நிறைவேறணும். ஒரு கார் வாங்கணுமா, இல்ல நம்ம பிள்ளைங்களை அடுத்து காலேஜ் படிக்க வைக்கணுமா, என்ன யாருக்கு என்ன இருக்கோ அந்த ஆசைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு முதலில் அதை எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ந்து நிதானமாக அதற்கு மட்டும் திட்டம் வகுத்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஒரே எண்ணமாக இருக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமயத்தில் ஒண்ணு மட்டும் கவனம் செலுத்தணும். அப்போ நம்ம ஃபோக்கஸும், நம்மளோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எல்லாமே ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் திங் அட் அ டைம், அப்போ வெற்றி நிச்சயம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப நிறைவு செய்ய முடியாத 100 ஆசை குப்பைகளை மனதில் சேர்த்து வைத்து கொண்டு திணறுவதில் யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்றாங்க. மன அமைதி முதலில் போச்சு, மனதின் பலம் போச்சு, செயல்திறன் போச்சு, நற்குணங்கள் போச்சு. அப்போ எரிச்சலும் கோபமும் அடிக்கடி வந்தால் முகத்தில் தெளிவு போய் சோகம் வந்துரும். அப்போ நம்ம இந்த தற்சோதனை வெற்றி அடைந்த பின் பார்த்தால் மனம் கலகலப்பு இருக்கு, நெஞ்சில் தைரியம் வந்துடுது, எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற உற்சாகம் வந்துடுது, மனதின் குறுகள் ஒழித்து விசாலம் வந்துடுது, பொறுமை, அன்பு, கருணை அப்படின்னு பல நற்குணங்கள் நற்பண்புகள் நம்ம கிட்ட மிகுந்து காணப்படுறதையும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? தன்னம்பிக்கை இருந்தாதான் சாத்தியம். அப்போ இந்த பயிற்சி, தேர்ச்சி இதெல்லாம் நாம எப்படி விடாமுயற்சி மூலமா தான் நம்மளால மேல வர முடியும். ஒரு காலகட்டத்துல ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தது. தவம்லாம் பண்றேன் நான். அப்போ துரியாதீத தவம் அதிகாலையில 3 மணி 3:30 மணிக்கு எழுந்து நான் அதிகாலையில பண்றேன். வானத்தை பாக்குறேன், எவ்வளவு நட்சத்திர கூட்டங்கள் பாக்குறேன். ஆனா அழாத நாள் பாக்கி இல்லை. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் மகரிஷிட்ட கண்ணீர் விட்டுலாம் நான் அழுதுருக்கேன். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜ்ல எதுக்கு நீ இதை பத்தியே யோசிக்கிற அப்படின்னு எனக்குள்ளேயே இருந்து கேக்குது. நீ ஏன் இதை நினைக்கிற? அப்போ வாழ்த்து, ஒவ்வொரு நேரமும் நான் வாழ்த்த ஆரம்பிக்க இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் அதெல்லாம் பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு தோணி அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு விஷயமா நான் மாத்த ஆரம்பிக்கிறேன். அப்ப நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாத்த எனக்குள்ள தன்னம்பிக்கை வருது, ரொம்ப சக்தி நமக்கு வருது. என்னால முடியும், எனக்கு முடியும். எத்தனை தடவை நான் முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அத்தனை தடவைக்கு மேல 100 மடங்கா நான் முடியும்னு சொல்லி எனக்குள்ள நான் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து இன்னைக்கு நான் இப்ப 2015 தவமையம் ஆரம்பிக்கணும்னு எண்ணத்தை போட்டு 2025 தான் நான் ஆரம்பிச்சேன். பட் ஆரம்பிச்சுட்டே அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய பலமாக நான் நினைச்சேன். அதுக்கும் அன்னையில இருந்தே கொஞ்சம் நிறைய தடங்கல்கள்லாம் வருது. பட் தடங்கள் எல்லாம் எனக்கு விலகுது அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். எல்லா பிரச்சனையுமே பிரச்சனையா பார்க்காம இதெல்லாம் கிளியர் ஆகுது, என்னுடைய லைஃப் பாத்துல இதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கு இறை சக்தி அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சு எனக்குள்ள தன்னம்பிக்கை வளர்ந்து இன்னைக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த January 1, 2026 சக்சஸ்ஃபுல்லா என்கிட்ட எல்லாமே குரு தான், நம்ம எதுவுமே கிடையாது. குரு என்ன கருவியா பயன்படுத்துறாங்க, அந்த அளவுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேனே தவிர நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஃபீட்பேக் சூப்பரா கொடுத்தாங்க. எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது. தூக்கம் வரலன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. தூக்கம் நல்லா வருது, மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு, வீட்டு சூழ்நிலை அமைதி தரத்தக்கதா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை விதைச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மகரிஷி கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். மகரிஷி, நீங்க எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா நீங்க என்ன கருவியா பயன்படுத்தி அவங்களுக்கு கைட் பண்றீங்க அப்படின்ட்டு நான் இறைக்கும் குருவுக்கும் நன்றி சொல்லி, நான் இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த தன்னம்பிக்கைக்கு உண்டான சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.